ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தியாஸ் மீடியா. நான் உங்கள் சகோ கங்கா சீதாராமன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சப்பாத்தியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ எல்லாருமே பண்ணலாம் ஸ்பெஷலாக, இல்லைன்னு சொல்லலை. பட் இதில் வந்து நம்ம என்னென்ன சேர்க்குறோம், இந்த சப்பாத்தி மாவில் மெதுவாக சாஃப்டாக இருக்கிறதுக்கு என்னென்ன சேர்க்குறோம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். இது வந்து நீங்கள் வெளியூர்லாம் போனால் கூட இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா 2 or 3 days வச்சு சாப்பிட்லாம். இப்போ லாங் டூர் போகிறோம், நமக்கு வெளி ஃபுட் ஒத்துக்காது அப்படிங்கும்போது இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம். வீட்லேயுமே சாஃப்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு கூட ஈஸியாக வந்து சாப்பிடுவாங்க. ஸோ பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். பவுலில் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நீங்கள் எவ்வளோ மாவு போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்தாச்சு. வெறும் பச்சை தண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்தாச்சு. அடுத்த தண்ணியில் கொஞ்சம் பால், காய்ச்சின பால் வச்சுருப்பீங்க பாருங்கள், நான் இப்போ தான் சேர்க்குறேன். பால், அப்புறம் சுகர் நிறைய போடாதீங்க, ரொம்ப ஸ்வீட்டாகிடும் சப்பாத்தி. இந்த அளவுக்கு போட்ட அப்புறம் இது எதுக்கு சேர்க்குறோன்னா நல்ல மிருதுவாக சாஃப்ட்னஸாக இருக்கும் சப்பாத்தி, அதுக்காக சுகர். கொஞ்சம் தயிர், லைட்டாக தயிர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் நெய், துளியும் நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம சப்பாத்தி வாட்ட போகிறதே நெய் வித்து எண்ணெய் சேர்த்து தான். ஸோ நெய், அடுத்தது கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டால் போகிறோம். இப்போது மாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணி திரும்ப சொல்கிறேன். வெறும் பச்சை தண்ணி, கொஞ்சம் பால், தயிர், சர்க்கரை, நெய், எண்ணெய், மாவுக்கு தேவையான உப்பு. இப்போ இதில் மாவை மிக்ஸ் பண்ணலாம் வாங்க. ஸோ நான் இப்போ மாவு மிக்ஸ் பண்ணலாம். நான் ஆசீர்வாத் எடுத்துருக்கேன் மாவு. உங்களுக்கு எந்த மாவுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற கோதுமை மாவுனாலும் ஓகே. இதில் தேவையான மாவு நீங்கள் போட்டுக்கோங்க, ரொம்ப போட்டுறாதீங்க. ஸோ மீடியமாக அதில் எவ்வளோ மாவு போடணுமோ அது போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபர்ஸ்ட் போட்டு கையால் ஃபுல்லாக இப்படி பிசையாதீங்க. பட் வந்து நல்லா ஃபஸ்ட்டு அந்த தண்ணியோடு மிக்ஸ் பண்ணுங்கள். எப்போதுமே சப்பாத்தி மாவு பிசையும் போது நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து உள்ளங்கையால் அழுத்தம் கொடுத்து பிசையாதீங்க, சப்பாத்தி சாஃப்டாக வராது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த விரலால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக கையால் அழுத்தம் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. ஃபுல்லாக போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேருங்க. நீங்கள் பாருங்கள், இப்போ நான் இன்னும் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு உள்ளங்கையால் அழுத்தம் கொடுக்காதீங்க, நல்லா ஃபஸ்ட்டு விரலால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நீங்கள் வந்து உள்ளங்கையால் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா நல்லா வரும் ஒட்டாமல் மாவை பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், நல்லாவே பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உள்ளங்கையால் அழுத்தம் கொடுத்து நல்லா பிசையலாம். பாருங்கள், மாவு வந்து ஒட்டவே இல்லை, கையிலையும் அவ்வளோ ஒட்டலை, பாத்திரத்துலேயும் பாருங்கள் ஒட்டலை. இப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆல்ரெடி பிசைஞ்சாச்சு, இன்னும் கொஞ்சம் கூட நல்லா பிசைஞ்சு. ஸோ பாருங்கள், மாவு வந்து நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. பாத்திரத்துலேயும் சரி நம்ம கையிலையும் சரி அவ்வளோ ஒட்டலை. பிசைஞ்சு வச்சுட்டு இதானால் 1 hour ஊறணும். இன்னும் சாஃப்டாக வரும் சப்பாத்தி. பாருங்கள், மாவு ஒட்டவே இல்லை. ஸோ இது வந்து நான் மூடி வச்சிடுறேன். 1 hour கழித்து நாம் சப்பாத்தி கூட ரெடி பண்ணலாம். 1 hour கழித்து மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாகவே இருக்குது. ஸோ வந்து சாஃப்டாக இருக்குது மாவு, கையிலையும் ஒட்டலை. இப்போ நம்ம இடலாம். மாவு லைட்டாக வந்து
வச்சு எடுத்துக்கிட்டால் போகிறோம். தேய்க்கும் போதே எவ்வளோ சாஃப்டாக வருது மாவுன்னு பாருங்கள். வந்து கல் சூடு பண்ணி வச்சுருக்கேன். சப்பாத்திக்கு வந்து நல்லாவே கல் சூடாகணும். இது வந்து வாட்டுறதுக்கு நான் கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நெய் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் எண்ணெயை மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். நெய் ஆனால் கொஞ்சம் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கல் வந்து நல்லா சூடாகணும். இதில் இன்னொரு டிப் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எப்போதுமே சப்பாத்திக்குன்னு தனியாக வந்து கல் யூஸ் பண்ணணும். ஏன்னா சப்பாத்தி போட்ட கல்லில் வந்து தோசை நீங்கள் பார்த்தீங்கன்னா வராது. ஸோ தோசைக்கு தனியாக சப்பாத்திக்கு தனியாக வச்சுக்கோங்க. மாவு எடுத்து நல்லா உருட்டிக்கலாம். மாவில் லைட்டாக டிப் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள், தேய்க்கும் போதே சாஃப்ட்னஸாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு மாவு. கல் வந்து இப்போ நல்லாவே சூடாகிடுச்சு பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியுது. ஸோ இப்போ வந்து நம்ம சப்பாத்தி எடுத்து போட்டுக்கலாம். தேய்ச்சது சப்பாத்தி போட்ட உடனே நீங்கள் நெய்யோ எண்ணெயோ ஆட் பண்ணாதீங்க. அதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் எண்ணெய் விட்டு வாட்டிக்கலாம். ஸோ இப்போ கலர் சேஞ்ச் ஆகிற டைமில் வந்து எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு சைடு நல்லா இதுவாகட்டும்னு விடக்கூடாது. சப்பாத்தி எப்போதுமே அது ஒரு செகண்ட் வந்து திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். இல்லைன்னா ஒரு மாதிரி கருகின மாதிரி ஆகிடும் சப்பாத்தி. சப்பாத்தி ரெடி. இப்போ நம்ம அடுத்தது போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம நெய் கலந்து யூஸ் பண்ணதுனால குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ நீங்கள் சுகர் பேஷண்ட்டு, இந்த நெய் ஒத்துக்காதவங்களுக்கு நீங்கள் வெறும் எண்ணெயில் வாட்டலாம். எண்ணெயே இல்லாமல் கூட இந்த சப்பாத்தியை வாட்டலாங்க. பாருங்கள் எப்படி உப்பிட்டு வருதுன்னு. எண்ணெயே இல்லாமல் கூட. ஸோ அது மாதிரி எண்ணெய் இல்லாமல் சில பேருக்கு சப்பாத்தி சாப்பிடுவாங்க, பெரியவங்க, சுகர் பேஷண்ட்டு, பிபி பேஷண்ட்லாம். அவங்களுக்கு கூட நீங்கள் எண்ணெய் இல்லாமல் கூட இந்த சப்பாத்தி வெறுமனே கூட வாட்டி கொடுக்கலாம். நல்லாயிருக்கும் சாஃப்டாக. ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்கும் சரி, இல்லை நெய் ஓகே அப்படிங்கிறவங்களுக்கும் இது மாதிரி நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி வாட்டி கொடுக்கலாம். நல்லாயிருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நெய் வந்து நம்ம இது மாதிரி உணவில் சேர்க்கும்போது ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சப்பாத்தி. சப்பாத்தி போட்டு எடுத்தாச்சு. நான் தக்காளி தொக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரெடி, அதை நான் சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கேன். ஸோ அதுவும் உங்களுக்கு எப்படின்னு நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இப்போ வந்து இது டேஸ்ட்டுக்கு என்னோடய பொண்ணுகிட்ட கொடுக்குறேன். அவள் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்லுவாள். தியா, டேஸ்ட் பண்ணுங்கள். இருக்கா? சூப்பராக இருக்குமா? சாப்பிட நீங்கள் இந்த வீட்டில் மாதிரி செஞ்சு வைங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்யுங்க. ஓகேங்க. ஓகே, அவள் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லியிருக்கா. நீங்களே பாருங்கள், நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு பாருங்கள்.
டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சப்பாத்தி வந்து இன்றைக்கி போட்டுட்டு 2 நாள் கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். வெந்துருச்சு, சப்போஸ் உங்களுக்கு சாஃப்ட்னஸ் இருக்காதுலாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம், நல்லாவே இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.